SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். அம்பேத்கர் குறித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் டெல்லியில் எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். டெல்லியில் பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியிலே இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்கிறது. செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்பேத்கர் பற்றி அவர் பேசிய கருத்துக்கள் அவரது புகழை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதாக நாடு முழுவதும் அவரது கருத்துக்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றது. அதாவது அமித்ஷா அவர்கள் பேசும்போது இப்போதெல்லாம் அம்பேத்கர் என பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது. அந்த பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்றெல்லாம் அவர் பேசிய அந்த பேச்சு என்பது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாராளுமன்ற வளாகத்திற்கு வெளியிலும் அதே போல டெல்லி, தமிழ்நாடு உள்ளிட்ட பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இரண்டாவது நாளாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி, பிரியங்கா, திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு எம்பிக்களும் நீல நிற ஆடையிலே வந்திருக்கிறார்கள். கையில் அம்பேத்கருடைய புகைப்படத்தை ஏந்தியபடி தொடர்ந்து கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். ஜெய்பீம் என்று சொல்லியும் அமித்ஷா அவர்கள் பேசிய அந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும், அவர் பேசிய அந்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் அவர்கள் தொடர்ந்து கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு நீல நிற ஆணையிலே வந்து எம்பிக்கள் தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் அமித்ஷாவுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இந்த கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி, அதே போல காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள் ஒருவரான பிரியங்கா காந்தி, TR பாலு, சஞ்சய் ரவுத், திருமாவளவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியை சேர்ந்த பல்வேறு முக்கிய தலைவர்கள் நீல நிற ஆடையில் வந்திருப்பதையும் அவர்கள் கையில் அம்பேத்கருடைய உருவப்படத்தையும் கையில் வைத்துக் கொண்டு கோஷங்களை தொடர்ந்து ஏற்றி வருகிறார்கள். அவர்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை என்பது, வலியுறுத்தல் என்பது என்னவென்றால் அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்தே அவர் விலக வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக பேட்டிகளை கொடுத்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.